வேலு. வயசு 34. உன்னுடைய வயசு சொல்லிடாம. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாடா பட்டு? சரி, ஒரே ஒரு நிமிஷம், நீ அழுவக்கூடாது, நான் சொல்றதை கேளு. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ சொல்லு, நான் சொல்றேன்டாமா. 2 பேருக்குமே கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்ன வரைக்குமே உங்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது, புரியுதுங்களா? நீ எது சொன்னாலுமே அவர் ஏற்றுக்க மாட்டார். எதுவுமே கொஞ்சம் கூட அவர் ஏற்றக்கூடிய இதுலயே இல்லை, புரியுதாம்மா? அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை. அன்னிலேருந்து இன்ன வரைக்குமே உங்க லைஃப் சந்தோஷமாவே இல்லை. இரு, நான் சொல்றது மட்டும் நீ கேட்டுக்கடாமா, நான் அதுக்கப்புறம் சொல்றேன், நீ சொல்லிடாம, புரியுதா? அதாவது சந்தோஷன்றது குறைவு தான், புரியுதா? அதாவது நிறைவு வெறும் சோகமும் துன்பமும் இது மட்டும்தான். ரெண்டாவது உன்னை சுற்றி இருக்கவங்க ஒருத்தருமே நல்ல மாதிரி சொல்வதோ நல்ல மாதிரி செய்வதோ இல்லை. எல்லாருமே எப்படின்னா உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி தான் இருக்காங்க தவிர உங்களை சேர்க்கிற மாதிரி யாருமே இல்லாம. அவருக்கு இல்லாததும் இல்லாததும் பேசுறதுக்கு தான் இருக்காங்க. ரெண்டாவது எது சொன்னாலும் ஏற்றுப்பாரு அவரு. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வாங்கிப்பாரு, நீ சொல்றதை மட்டும் அவர் கேட்டுக்க மாட்டாரு, புரியுதுங்களா? இப்ப இந்த 4 வருஷமா பிரிஞ்ச காரணம் பிளாக் பண்றேனாக்கா இப்ப அவரு வேற ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு, புரியுதாடம்மா? அந்த பொண்ணு பேர் வேற ஒரு பேர் உரிக்குது. அவருடைய பேரை இன்னொரு முறை சொல்லிடாமா. முத்துவேல். தேவையில்லாததுக்கெல்லாம் கேட்பாரு, தேவையில்லாததுக்கெல்லாம் இப்ப சந்தேகப்படுவாரு, புரியுதா? தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணி இப்போ உன்னை கடுகளவு மனைவின்னு நினைக்கல, மனைவின்னு நினைக்காம உங்களை விலைக்கு வச்சிருக்காரு. இப்போ நீங்க என்னதான் நீங்க போஸ்ட் பண்ணி அவர்கிட்ட பேச நினைச்சாலும் உங்களால பேச முடியாது. ஆமாவா இல்லைங்களா? நீங்க தான் சொல்லணும். அதுதான் பேசவே முடியல. அதாவது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீங்க வேற காலை பண்ணா உங்க காலை அவர் எடுக்க மாட்டேன்றாரு, உங்ககிட்ட பேச மாட்டேன்றாரு, புரியுதுங்களா? ஆனா இப்போதைக்கு உங்களை வேணான்னு தான் அவர் ஒதுக்கி வச்சிருக்காரு. உங்க கூட சேர்ந்து இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. இது என்னன்னா இன்னைக்கு 3 நாளைக்கு நீங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பழம் எடுத்து அதை வச்சு வைங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு இதே மாதிரி 2:30 மணிக்கு மேல ஃபோன் பண்ணுங்க. அதனால ஒன்றும் இல்லை, நீ 2:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். ஏன்னா இதுதான் முதல் டைம் நான் உங்களுக்கு கொடுக்கறது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு என்ன, அவருடைய துணி எதனா வச்சிருக்கீங்களா? நீங்க அங்க போகவே இல்லையா? அது ஒரு ட்ரெஸ் கூட உங்ககிட்ட இல்ல? சரி, அவர் பேரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க துணியில வச்சுக்கோங்க, உங்க ஆடையில வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ஃபுல்லா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றேன்டாம்மா. நான் இதோட சண்டே ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி 2:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை குறி இருக்குடா. நான் எப்பவுமே 2:30 3 மணிக்கு தான் எடுப்பேன். எனக்கு 2:30 மணிக்கு பண்ணி நான் எடுக்கலைன்னா 3 மணிக்கு நானே கூப்பிடுவேன். நீ எனக்கு நிறைய வாட்டி அடிக்கணும் இல்லை, ஒரு வாட்டி பண்ணிட்டா நானே திருப்பி கூப்பிடுவேன் உன்னை. சரிடம்மா, வேற எதனா டவுட் இருந்தா கேளு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பழம் உங்க வீட்டுல 3 நாளைக்கு 4 நாள் இருந்தா மட்டும்தான் என்னால அது கணிச்சு சொல்ல முடியும்டா. ஆமா, பூஜை ரூம்ல வை, அவர் பேர் எழுதி வை, வச்சுட்டு நான் எனக்கு கால் பண்ணையில உன் கையில எடுத்துக்கோ. கையில எடுத்துட்டு கால் பண்ண அவர் வருவாரா வரமாட்டாரா, அவர் எந்த எண்ணத்துல இருக்கிறன்றத நான் சொல்றேன், புரியுதா? நீ அழுவாத, ஃபீல் பண்ணாத. சரி, நீ சந்தோஷமா இரு, சாப்பிடு. சரி, நான் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன்டாமா. இப்ப நீ எதுவும் பண்ண தவிர நான் அடுத்த குறியில உனக்கு சொல்றேன்டாமா. அடுத்த முறையும் நீ கேட்கணும்னா நீ காசு தான் போடணும், ஓகேவா? சரிடாமா, நான் வச்சுட்டுமா? உன் பேரை சொல்லு, நான் சேவ் பண்ணிக்கிறேன் நம்பரை. முகிலாவா? அகிலாவா முகிலாவா? முகிலா.
சரிடா பட்டு வச்சுட்டுமா? சரி. சரி. ஃபோன்லேயும் ஆன்லைன் குறி சொல்கிறீங்களாம்மா? சொல்கிறப்பா. எப்படிம்மா இங்கேருந்து அவ்வளோ தூரமாக கூட கொடி வலிக்கிறீங்களே? அதாவது எவ்வளோ தூரன்றது முக்கியம் இல்லை, என்ன பிரச்சனைன்றது தான் முக்கியம். புரியுதா? இது வந்து நம்மளா சொல்றது இல்லை, அந்த அம்மா சொல்கிறா, நம்ம எடுத்து வாங்கி சொல்கிறோம், அவ்வளோதான். தவிர நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இது நேரில் வந்தால் தான் விஷயம்னு இல்லை, தூரமாக நேரில் வந்தால் முழுமையாக கணிக்க முடியும், லாங்கில் இருந்தால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதாவது நம்ம சொல்கிறது தப்பாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறது சரியில்லை. இப்போ நம்ம சொல்கிறது எதுவுமே வந்து அவங்க அந்த மாதிரி வார்த்தையே சொல்லலைல்ல, அப்போ நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கிறதுனால தானே அவங்க சரிம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூட தப்பாக எதுவுமே கரெக்டாக இல்லைன்னா, அம்மா இப்படி இல்லைம்மா அப்படி இல்லைம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க சொல்லலைல்ல. அப்போ தெய்வம் இருக்குன்னு சொல்லி அது என் ஆத்தா இருக்குது, என் ஆத்தா கொடுக்குற வாக்கு என்றைக்குமே பொய்யான சரித்திரமே கிடையாது. சரிம்மா. நம்புறவங்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு கல். ஆனால் நம்பி வந்துட்டா யாராக இருந்தாலும் சரி, அம்மான்னா அவள் காலில் வந்துட்டு அது யாராக இருந்தாலும் தூக்கி கொடுப்பா, அதுதான் அவளுடைய வேலை. எந்த பிள்ளை வந்து அம்மா நம்ம கிட்ட வந்து வெளி பிள்ளை கூட வந்து அம்மா நம்ம புண்ணிய பிடிச்சா நம்ம என்னம்மான்னு சொல்லி நம்ம அணைக்கிறோமா இல்லை, ஏய் தள்ளிப்போ, நான் உன் அம்மா இல்லை நான் சொல்கிறோம் சொல்லலைல்ல. ஏதோ நம்மள சின்னப்பா சொல்லுப்பான்னு கேட்குறோம் செய்கிறோம் பண்ணுறல, அது மாதிரி தான் அம்மானாலுமே அந்த அம்மாக்குரிய வேலையை அவள் பார்ப்பா. அது எந்த இடத்துல நம்ம முக்கியம் இல்லை, அவங்களுடைய பேரும் அவங்களுடைய வயசும் சொன்னால் மட்டும் போதும், நம்மளுக்கு கணிக்கக்கூடிய சக்தி அவள் ஆத்தா கொடுப்பா. அப்போ இதிலே தெரியுது தெய்வம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இருந்தாலும் தெய்வம் என்பது நம்ம வாங்குற மூச்சு. நம்ம மூச்சு நின்றுச்சுன்னா நம்மளால இருக்க முடியுமா? இப்போ அவங்க எந்த ஊருமா? தென்காசின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து அவங்க நான் குறியில் இருக்கும்போது அவங்க நம்பர் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்க, அது யாரோ அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து ஊர் பேர் கேட்க மறந்துட்டேன்ப்பா. என்ன ஊர்? தென்காசியா? பரவாயில்லையம்மா, தென்காசி. ஏன்னா வந்து நான் ஊர் ஃபோன்லேயே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஏன் நம்ம பர்மாவுக்கு சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் பர்மாவுக்கு எத்தனையோ பேர் குறி வச்சுருக்கோம், கரெக்டாக தானே இருக்குது. சிங்கப்பூருக்கு சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய இடத்துக்கு குறிச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு நேரத்தை குறிக்கணும்ல, நிறைய இடத்துக்கு குறிச்சிருக்கோம். ஏன் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் துபாயிலேருந்து வந்து துபாய்க்கு எத்தனை பேருக்கோ நம்ம குறி குறிச்சிருக்கோம். அவருக்கு உடம்பே முடியலன்னு துபாயிலேருந்து இங்கே வந்து உடம்பை சரி பண்ணிகிட்டே போயிருக்காரு. அப்போது துபாயிலேருந்து வராருன்னா நம்மளை நல்லா இருப்பேன்னு தானே வராரு. இன்றைக்கி அவர் வேலை மாற்றமும் கிடச்சிருக்கு, எல்லாமே செஞ்சுருக்குது.